ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ வருஷம் ப்ரெக்னென்சி நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த டவுட் வந்து கப்பல் எல்லாருக்குமே வரும், முக்கியமாக பெண்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட தீர்த்து வைக்க போகிறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லா விதத்துலேயுமே நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நிறைய பேர்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கா நான் வந்து வெளியில் சாப்பிட்றது கிடையாது, நாங்கள் நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்ணுறோம், நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணுறோம், டயட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறோம், நல்ல ஃபுட்டாக தான் சாப்பிட்றோம், ஆனாலும் எங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து ஓகே ஆகவே மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எங்கே தப்பு பண்ணுறோம், வேறு எதுவும் நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல வரல, பட் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது இன்டர்கோர்ஸ் முடித்த பிறகு சில நேரங்களில் நம்ம தெரியாமல் பண்ணக்கூடிய சில தவறுகள்னால கூட நமக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது தள்ளி போகலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்டர்கோர்ஸ் முடித்த பிறகு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இதுலேயுமே சில டவுட்ஸ் கேட்பாங்க, அக்கா லெஃப்ட் சைடு படுக்கணுமா, ரைட் சைடு திரும்பி படுக்கணுமா, இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி எவ்வளோ நேரம் கழித்து எழுந்துக்கணும், இப்படி நிறைய டவுட்ஸ் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஈவன் ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் முடித்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, உடனே எழுந்துக்கக்கூடாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன தான் வந்து டீப் பெனிட்ரேஷன் பண்ணி உள்ளே வந்து நம்ம செமனை உள்ளே விட்டாலும் விந்தணுக்கள் உள்ளே இருக்கும், உள்ளே போயிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சடனாக அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே எழுந்துக்கும் போது கிராவிட்டினால் என்னாகும் அப்படின்னா, அப்படியே உள்ளே இருந்து எல்லா செமனுமே வெளியில் வந்துடும். அப்போ அதனால் கூட சில பேருக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உடனே அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னால் கீழ் நோக்கி வந்துடும் எல்லாமே. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் உடனே எந்திரிக்காமல் அதுக்காக ரொம்ப நேரம் படுத்தே இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. நிறைய பேர் அப்படி கூட நினைப்பாங்க, ஒருவேளை ரொம்ப நேரம் படுத்திருந்தால் நமக்கு வந்து அந்த சான்சஸ் வந்து அதிகமாகும், ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே எந்திரிக்காமே படுத்திருந்தால் வந்து சான்சஸ் அப்படி கிடையாது. ஒரு 1/2 hour படுத்திருந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எழுந்துக்கலாம், போய் வாஷ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே சேம் தான். நீங்கள் உடனே எந்திரிக்கக்கூடாது அப்படின்னாலே நீங்கள் வந்து உடனே எந்திரிச்சு போய் வாஷ் பண்ணவும் கூடாது. ரெண்டுமே நீங்கள் வந்து இமிடியேட்டாக பண்ணவே கூடாது. ஒரு 1/2 hour டிஃப்ரென்ஸில் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எந்திரிச்சு போய் உங்கள் வேலைகளை கூட நீங்கள் அதுக்கப்புறமா நார்மலாக வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அதே ஃப்ளாட் பொசிஷன்லேயும் நீங்கள் படுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு லெக்ஸ் ஆஃப் த வால் பொசிஷன் நீங்கள் அந்த டைமில் பண்ணிங்க அப்படின்னா, அந்த விந்துக்கள் வந்து கொஞ்சம் வேகமாக நீந்தி உள்ளே போகிறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக அது போய் கருமுட்டையை மீட் பண்ணி கருத்தரிச்சிடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நான் சொன்ன அந்த 1/2 hour வந்து நீங்கள் ஃப்ளாட் பொசிஷன்லேயும் படுக்கலாம், இல்லைனா லெக்ஸ் ஆஃப் த வால் பொசிஷன்லேயும் நீங்கள் வந்து இருக்கலாம். இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா எனக்கு வந்து ஓவலேஷன் டைமில் ஒரு மாதமும் ஒரு பக்கம் இருந்து கருமுட்டை வரும்னு சொன்னீங்கல்ல, அப்போனா நான் வந்து ரைட் சைடு எனக்கு எக் வருது அப்படின்னா ரைட் சைடு நான் படுத்தா கன்சீவ் ஆகிடுவேனா, இல்லைனா லெஃப்ட் சைடு படுத்தா நான் கன்சீவ் ஆகிடுவேனா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ரைட் சைடு படுக்கணும், லெஃப்ட் சைடு படுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் நார்மலாக ஃப்ளாட் பொசிஷனில் படுத்துக்கலாம், இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் லைட்டாக திரும்பி லெஃப்ட்டோ ரைட்டோ உங்களுக்கு எந்த பக்கம் பொசிஷன் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் வந்து படுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து உடனே போய் யூரின் பாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, அதாவது ரொம்ப முக்கி பண்ணக்கூடிய வேலைகள், வெயிட் தூக்குறது அந்த மாதிரி அன்றைக்கி கொஞ்சம் பண்ணக்கூடாது. அவ்வளோதானே தவிர மற்ற நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய வீட்டு வேலைகள், துணி துவைக்கிறது, அப்புறமா இப்போ வீடு பெருக்கிறது, சமையல் பண்ணுறதுன்னு எல்லா வேலையுமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுனா சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டீப் பெனிட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆக முடியும். அதாவது எவ்வளோ தூரம் நம்ம டீப் பெனிட்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் உள்ளே போய் கர்ப்பவாயில் விந்தணுக்கள் வந்து டெபாசிட் ஆகி ரெடியாக இருக்கும்.
அப்போ கருமுட்டை வந்த உடனே இது உடனே நீந்தி போய் கருத்தரிச்சிடும். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம எப்போவுமே குழந்தைக்கு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் டீப் பெனிட்ரேஷன் பண்ணுறது நல்லது. அதுக்காக வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்தாலே ஓகேவாக இருக்கும். ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸுக்கு முன்னாடியே வந்து வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்து ரெடியாக இருக்கணும். முன்னாடியே நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூரின்லாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக சில பேர் வந்து எனக்கு உடனே அடுத்த செகண்டே வந்து எனக்கு யூரின் பாஸ் பண்ணணும் போல் இருக்குது, ஸோ என்னால் வந்து போக முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ முன்னாடி அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி அந்த ஒரு 1/2 hour டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹிப்பு, அதாவது இடுப்புக்கு கீழே கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி ஒரு பிலோ வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பிலோ வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உடனே வந்து செமன் வந்து வழிஞ்சு வெளியில் வந்துடாது. அந்த மாதிரியும் நீங்கள் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த குழந்தைக்காக இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது அந்த ஓவலேஷன் டே அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண பிறகு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த டேயை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த மந்தாவது நமக்கு ஓகே ஆகிடணும், இந்த ஓவலேஷன் டேயாவது நமக்கு சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே, அது ஒரு ஹாப்பியான ஒரு இன்டர்கோர்ஸாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே வந்து அந்த இன்டர்கோர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட அந்த கார்டிசால் ஹார்மோன் லெவல் அதிகமாகி, இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம், இந்த கார்டிசால். அது வந்து அதிகமாகி நார்மலாக அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களோட பிரெயினில் சுரக்கக்கூடிய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக சுரக்காமல் போயிடும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த இன்டர்கோர்ஸ். இதனால் பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட பெண் உறுப்பு, கர்ப்பவாய், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து லூஸ் கொடுக்காது. அப்போ எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கோ, எவ்வளோ தூரம் அவங்க மைண்டு ஃப்ரீயாக ஒரு ஹாப்பினஸோட அதில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களோட மசில்ஸ் வந்து நல்ல லூஸ் கொடுக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மசில்ஸ் வந்து நல்ல லூஸாக இருக்கும்போது அந்த விந்தணுக்கள் வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கும், அவங்களோட அந்த இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். விந்தணுக்கள் வந்து ஈஸியாக மூவ் ஆகி உள்ளே போகிறதுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த பெனிட்ரேஷன் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாப்பி லவ், அதாவது ஒரு லவ் மேக்கிங் ஒரு ப்ராசஸாக அதை நினச்சி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கணவன் மனைவி 2 பேருமே எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.